தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய ஏரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், ஒரு சிறப்பான முன்னெடுப்பை தமிழ்நாட்டின் உயிர் நாடி சிக்கலான, இன்னும் சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டின் உரிமை சிக்கலான, தமிழ் தேசிய சிக்கலான காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் ஒரு மிகப்பெரிய அணையை கட்ட கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தீவிரமான நடவடிக்கைகளில் இறங்கி வருகிறார். அவருக்கு எல்லா வகையிலையும் நேர் எதிர்க்கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய ஆட்சி, ஒன்றிய அரசின் ஆட்சி. ஆனால் கர்நாடகத்திலே எந்த காலத்திலும் கர்நாடக மாநிலத்திற்கென்று, இப்போ தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை போல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை போல, தமிழக வாழ்வுரிமை கட்சியை போல, நாம் தமிழர் கட்சியை போல, விடுதலை சிறுத்தைகளைப் போல ஒரு கட்சி அங்கே தோன்ற முடியாது. எங்க? கர்நாடக மாநிலத்தில். அங்கே ஆளுகின்ற கட்சி பேராய கட்சியாக காங்கிரஸ் கட்சியாக இருந்தால், எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி அல்லது நம்முடைய தேவகவுடா அவர்கள் தலைமையிலான மதசார்பற்ற ஜனதா கட்சி. ஜனதா கட்சி இன்றைக்கு அங்கே இல்லை. குமாரசாமி ஒன்றியத்திலே அமைச்சராக இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும், இப்பொழுதுதான் 59 ஆண்டுகளுக்கு பிறகு வேறு வழியின்றி தமிழக வெற்றி கழக அமைச்சரவையிலே பேராய கட்சி இடம்பெற்றிருக்கிறது. தனித்து அவர்கள் ஒன்றும் இயங்க முடியாது. குறிப்பாக கர்நாடக காங்கிரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இவர்கள் இங்கே எடுக்க முடியாது. ஆகையினாலே தான் தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை. அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரிதான், அல்லது காங்கிரஸ் பேரியக்க ஆட்சியாக இருந்தாலும் சரிதான், கர்நாடகத்தை அவர்கள் குறிவைப்பார்கள். அப்படியானால் கன்னட மக்கள் நலன் சார்ந்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான விரோதமான செயல்பாடுகளை தான் அவர்கள் செய்வார்கள். அந்த வகையிலே டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு அந்த அளவுக்கு பின்னணியாக இருந்து விரைந்து வர இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலை குறிவைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடனே மேகதாதுவிலே நாங்கள் அணை கட்டோம். 1982 முறியடிக்கப்பட்ட திட்டம் அந்த திட்டம். ஆனாலும் தமிழர்களை ஏமாளிகளாக, கோமாளிகளாக கருதி கொண்டு காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும், அதாவது எடியூரப்பாவாக இருந்தாலும், சீதாராமையாவாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற சிவகுமாராக இருந்தாலும் அவ்வளவு குறைத்து மதிப்பிடுகிறார்கள். 1924 ஆண்டு உடன்படிக்கைப்படி கர்நாடகத்தில் கிருஷ்ணசாகருக்கு அடுத்து எந்த அணையும் கட்டக்கூடாது. அதை மீறித்தான் ஹேமாவதியிலே, ஹேரங்கிலே, கபினியிலே, லட்சுமண தீர்த்தாவிலே என்று அணைகளை அவர்கள் கட்டி முடித்து விட்டார்கள். இப்பொழுது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்காக மேகதாதை குறிவைக்கிறார்கள். இதற்கு எதிராக சட்டப்பேரவையிலே தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று இன்றைய காலகட்டத்திலே முதலில் குரல் கொடுத்தது அடியன் வியனரசு தான். தீர்மானம் கொண்டு வந்தார்கள். நாம் சொன்ன தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. நாம் என்ன சொன்னோம்? மேகதாது என்பது தமிழ்நாட்டின் பிரிக்க முடியாத பகுதி. எங்களுடைய காளி கோயில் அங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் வழிபடக்கூடிய கோயில் இது. அந்த கோயிலிருந்து 500 மீட்டர் தொலைவிலே நீங்கள் திட்டமிடுகிற இடம் வருகிறது மேகதாது அணைக்காக. அணை கட்ட முடியாது, பகுதியே எங்க பகுதி என்று சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தால், அதிலே திராவிடம் குறுக்கு சால் ஒட்டி நடுவர் மன்றம் என்கின்ற ஒரு மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டிவிட்டார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்
மதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்களும் தீர்மானத்தில் ஏதாவது குழப்பங்கள் வந்துவிடக் கூடாது, வெளிநடப்புகள் எதிர்க்கட்சி செய்துவிடக் கூடாது என்று அவரும் ஒரு அறியாமையின் விளைவாக அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டார். அதையும் நாம் எதிராக அம்பலப்படுத்தினோம். இன்றைக்கு நாம் சொன்னதுதான், தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதும் நாம் தான். இது சட்டவிரோத தீர்மானம் என்று அவர் கொண்டு வந்த அந்த திருத்த தீர்மானத்தை நிராகரிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னதும் நாம் தான். ஆனால் அது பேசு பொருள் ஆனது. ஆனால் கொடுத்த தீர்மானம் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி அவர்கள் கொடுத்த அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதாக மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு பிழையான நடவடிக்கை மேற்கொண்டு விட்டார். அது இன்றைக்கு தவறு என்று எல்லா தரப்பிலையும் பேசக்கூடிய நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வெத்திட்டது இந்த எளிய தமிழன், ஏழை தமிழன், பாட்டாளி தமிழன் வியன் அரசுதான். இன்றைக்கு எதை பேச நாம் வருகிறோம் என்றால், இந்த நிலையிலே இன்றைக்கு எவரும் முன்வராத நிலையிலே வேளாண் அமைப்புகள், நம்முடைய அண்ணன் தமிழ்நாட்டின் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் PR பாண்டியன் ஒரு படையெடுத்து போனது போல மேகதானத்தை நோக்கி போய் கைதானார், அப்புறம் விடுதலை செய்யப்பட்டார், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல திருச்சியில் நம்முடைய வேளாண் உரிமைகளுக்காக, விவசாயிகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஐயாக்கள் அவர்களும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இதை அரசியல் படுத்திய பெருமை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் ஒன்றிய மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களே சாரும், மருத்துவர் அன்புமணி அவர்களே சாரும். திட்டமிட்டு அந்த பயணத்தை நாம் ஏற்கனவே அதை சுட்டிக்காட்டி இருக்கிறோம், திறனாய்வு செய்திருக்கிறோம், தவறு என்று சொல்லி இருக்கிறோம். பூம்புகாரிலிருந்து பில்லி நோக்கு நோக்கி அவர் பயணப்பட்டிருக்க வேண்டும். அதில் ஒரு பிழை நிகழ்ந்து விட்டது. பூம்புகாரிலிருந்து பில்லிக்குண்டு நோக்கி நான் வருகிறேன் என்றால் அடுத்த கட்ட பாய்ச்சல் லட்சம் பேருடன் பில்லிக்குண்டிலிருந்து மேகதாவை கைப்பற்றுவோம் என்று நம்முடைய மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அன்புமணி அவர்கள் அறிவித்திருந்தால் கொலை நடுங்கி இருப்பார் நம்முடைய TK சிவக்குமார். ஆனாலும் கூட இன்றைக்கு 4 நாட்கள் அரிய செய்திகளை மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலே புள்ளி விளக்கங்களோடு தகுந்த தரவுகளோடு நம்முடைய அன்புமணி அவர்கள் பிள்ளைக்குண்டிலே தொடங்கிய அந்த பயணத்தை அவருடைய வாழ்க்கை துணைவியார் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்களோடு ஆயிரக்கணக்கான தொண்டர்களோடு இன்றைக்கு அந்த பயணத்தை மேற்கொண்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அனைவரும் பாராட்ட தகுந்த அரிய செயல். இதுதான் அரசியல். அன்புமணி இன்றைக்கு செய்கிறார் பாருங்க, இதுதான் தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டின் நலன்களுக்கான அரசியல், தமிழ்நாட்டின் உரிமைகளை தக்க வைப்பதற்கான அரசியல், தமிழ்நாட்டின் உரிமைகளை, இழந்த உரிமைகளை மீட்பதற்கான அரசியல். இந்த அரசியலை ஏன் செய்ய வரல? யாரை கேட்கிறோம்? நான் முதலமைச்சர், நான் முதலமைச்சர் ஆனால் சிவக்குமார் அணை கட்ட முடியுமா? அப்படி அணை கட்டினால் சொட்டு தண்ணீரை நீங்க விடக்கூடாது, சொட்டு தண்ணீரை விடக்கூடாது. இயற்கைக்கு மாறான, நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேச்சுகளாக பேசி பேசி, அது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை சொல்ல விரும்பல. என் தம்பி ஆற்றல் மறவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு கடுமையான மழை பெய்து பெரிய வெள்ளம் வந்தால் யாரால் தண்ணீரை தடுக்க முடியும்? நான் சொட்டு தண்ணீரை விடக்கூடாது, தடுக்க வேண்டும் என்று சொல்ல நடைமுறைக்கு ஓவுமா? நடைமுறைக்கு வாய்ப்பாகுமா? உங்கள் மொழியிலே சாத்தியப்படுமா என்று கேட்க விரும்புகிறோம். அதையெல்லாம் விட்டு சீமான் நெஞ்சு வெடிக்க வாய்களே பேசுவார். ஏன் எங்களை கோட்டை விட்டார்? அன்புமணி அவர்கள் பில்லிக்குண்டிலிருந்து பூம்புகார் நோக்கி வருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் 1000 பேரோடு வருகிறீர்களா? நான் 10,000 பூம்புகார் இருந்து பில்லிக்குண்டு நோக்கி போகிறேன், அடுத்து மேகநாதன் நோக்கி போவேன் என்று அறிவித்திருக்க வேண்டும். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அவரை தெரியாதவர்கள்
இந்திய அளவிலே ஏன் உலக அளவிலே எவரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மாமனிதர் இன்றைக்கு 4 நாட்களாக மக்கள் நடுவே நடந்து துண்டறிக்கைகளை கொடுத்து மேகதாதுவை தடுத்து நிறுத்துவேன், காவிரி உரிமையை பாதுகாப்பேன் என்கின்ற அந்த மண்ணின் மைந்தர் உரிமை முழக்கத்தோடு பயணம் மேற்கொண்டு மக்களிடையே பரப்புரை மேற்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் என் தம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனும் அவர் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் இந்த பயணத்திலே அன்புமணி அவர்கள் பக்கத்தில் நின்றிருக்க வேண்டும். மருத்துவர் ஐயா அவருடைய வாழ்த்துகளோடு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழக அரசியலில் என் தம்பி தொல் திருமாவளவன் பெங்களூரிலே போனால் கர்நாடக விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநிலத்துக்காக பேசுகிறார்கள் என்று சொல்லுவார். அதுவே ஒரு பிழை. தமிழ்நாட்டுக்கு வந்தால் நாங்கள் காவிரி உரிமை இழக்க முடியாது என்று சொல்வார். ஏன் என் தம்பி இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ளல? உங்களுக்கு நேர் எதிர்கட்சி தானே பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக ஒரு பயணத்தை மேற்கொள்கிற பொழுது, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒரு செயற்களம் அமைக்கிற பொழுது, நீங்கள் எதிரே கூட அதே செயற்களத்தில் நின்று நாங்களும் போராடுகிறோம், ஒன்றாக தான் இணைந்து போராட முடியாது. ஆனால் கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அன்புமணி கோரிக்கைக்கு வலிமை சேர்க்கப்படுகிறே விடுதலை சிறுத்தைகளும் இந்த களத்தில் இறங்குகிறது என்று சொல்லியிருந்தால், நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் இறங்குகிறது என்று சீமான் அறிவித்திருந்தால், அன்புமணி எனக்கு அண்ணன், அவர் அழைத்தால் என்ன அழைக்காவிட்டால் என்ன, அண்ணன் பக்கத்தில் போய் நிற்பேன் என்று என் தம்பி வேல்முருகன் சொல்லி இருந்தால், ஏன் என்று சொன்னால் இந்த கட்சிகளை தான், எந்த கட்சிகளை? பாட்டாளி மக்கள் கட்சியை, நாம் தமிழர் கட்சியை, விடுதலை சிறுத்தைகளை, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படிப்பட்ட கட்சிகளை தான் நாம் தமிழர் கட்சிகளாக ஏற்கிறோம், தமிழ் தேசிய கட்சிகளாக ஏற்கிறோம். எனவே இவர்களை தான் சொல்ல முடியும். டிடிவி தினகரன் சொல்ல முடியுமா? மன்னார்குடிக்காரர் தான், ஒரு துரும்பு கூட தூக்கி போட்டிருப்பாரா? ஜி.கே. வாசனை சொல்ல முடியுமா? ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் உள்ளவர் தான் காவிரியில், ஒரு துரும்பை கூட அவங்க அப்பாவே தூக்கி போடலை. எனவே தமிழ்நாட்டின் தேசிய கட்சியாக, அதாவது தமிழ் தேசிய கட்சியாக அவர்கள் அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த கட்சியில் தான் அறிவிக்க முடியும். இப்பொழுதுதான் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சானா ஜோசப் விஜய் தலைமையிலான கழகம், அது தமிழ் தேசியமா திராவிட தேசியமா என்ற குழப்பத்திலே இருப்பதனால கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வருவார்கள், நல்ல கொள்கையை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்ப்போடு அவருடைய கருத்தை நாம் ஆதரிக்கிறோம். அந்த வகையிலே சில புரிதல் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட சட்டப்பேரவையில் மேகதாது அணை கட்டலாமா வேண்டாமா என்று நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை எதிர்த்து இன்னைக்கு அன்புமணி ஐயா அவர்கள் களமாடி இருக்கிறார்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய அன்புமணி ஐயா அவர்களுக்கும், ஆற்றல் மறவர்களான தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், தம்பி வேல்முருகன் அவர்களுக்கும், செந்தமிழர் சீமான் அவர்களுக்கும் நாம் ஒரு கருத்தை நினைவுபடுத்த விரும்புகிறோம். வங்கதேசம் இந்தியாவின் துணை கொண்டு இந்திய ராணுவத்தின் வலிமையோடு தனி நாடாக பிரிந்தது பாகிஸ்தானில் இருந்து. கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்வார்கள். இன்றைக்கு வங்கதேசம் பிரிந்த பிறகு கங்கை ஆற்றினுடைய ஒரு கிளை ஆறான ஹூக்ளி என்கின்ற ஆற்றின் நடுவே ஃபராக்கா என்ற இடத்திலே ஒரு அணையை கட்டிவிட்டார் மேற்கு வங்க முதலமைச்சர் சோதி பாசு. அந்த அணை கட்டப்பட்ட காரணத்தினாலே வங்கதேசத்திற்கு செல்ல வேண்டிய தண்ணீர் தடைபட்டது, வேளாண்மை பாதிக்கப்பட்டது. வங்கதேசத்தில் அது சமய சார்புள்ள நாடுதான், இஸ்லாமியர்கள் நாடுதான். வங்கதேசமும் மேற்கு வங்கமும் மொழியால், இனத்தால், கலையால், வரலாற்றால், பண்பாட்டால் ஒன்றுபட்ட ஒரே தேசிய இனம். ஆனால் சமயம் வேறு. மேற்கு வங்கம் இந்துக்கள், கிழக்கு வங்கம் என்கின்ற வங்கதேசம் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையிலே இனம் ஒன்று, மொழி ஒன்று, நாடு வேறு, சமயம் வேறு. அப்ப ஹூக்ளி ஆற்றிலே அணை கட்டப்பட்டு ஃபராக்கா என்கிற இடத்திலே தண்ணீரை மேற்கு வங்கம் தடுத்தவுடனே வங்கதேசத்தின் பொது உடைமை கட்சி தலைவர் அபுல் கலாம் பாசானி என்பவர் 5 லட்சம் பேரோடு டாக்காவில் இருந்து படையெடுத்தார். ஹூக்ளி அணையை இடிப்பேன், தகர்ப்பேன், தண்ணீரை கொண்டு வருவேன் என்று. அம்மையார் இந்திரா காந்தி அவர் பதறி துடித்து விட்டார். மேற்கு வங்க முதல்வராக இருந்த ஐயா சோதி பாசு கொலை நடுங்கி விட்டார்.
இரண்டு அரசுகளும் இணைந்து, இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் சோதிபாசு ஐயாவும் இணைந்து பேசி ஒரு தூதுக்குழுவை அபுல் கலாம் பாசானியிடம் அனுப்பி, நாங்கள் அணையை திறந்தே வைத்திருக்கிறோம், ஒரு காலத்திலே மூட மாட்டோம், நீங்கள் தண்ணீர் வேண்டாம், போதுமான அளவு தண்ணீர் எங்களுடைய வேளாண்மை கிடைத்து விட்டது, அணையை சட்டரை இறக்குங்கள் என்று நீங்கள் சொன்னால் மட்டும் இறக்குகிறோம் என்று ஒரு வாக்குறுதியை எழுத்து அடிப்படையிலான ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டு அந்த படை தடுத்து நிறுத்தப்பட்டது. மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்களே, அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமலர் சீமான் அவர்களே, மற்றொரு அன்பு தம்பி ஆற்றல் மறவர் வேல்முருகன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் 4 பேரும் இணைந்து அப்படி ஒரு படையெடுப்பை தஞ்சையிலிருந்து மேகதாது நோக்கி ஐயா அன்புமணி, தம்பி வேல்முருகன், தம்பி செந்தமலன் சீமான், தம்பி தொல் திருமாவளவன் 4 பேரும் இணைந்து லட்சக்கணக்கான வேளாண்குடி மக்களை திரட்டி கொண்டு, கட்சி தொண்டர்களை திரட்டி கொண்டு மேகதாது நோக்கி ஒரு பயணத்தை தொடங்குகிறோம் என்று நீங்கள் அறிவிப்பு கொடுங்கள், கொலை நடுங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட தீவிரமான திடமான நடவடிக்கைகளை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிய உரிமையை பாதுகாப்பதற்கு 1000 ஆண்டு காலம் தமிழ் தாய் நமக்கு தந்த இயற்கை கொடை காவிரியின் உரிமையை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் எந்த இடத்திலையும் தமிழர்கள் தோல்வியை தழுவ வேண்டிய நிலை வரும் என்ற எச்சரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தெளிவுபடுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.